சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து மாணவர்கள் பல்வேறு அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாணவ மாணவிகள் பாதுகாப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆளுநர் RN ரவி அறிவுறுத்தினார். தற்போது பாதுகாப்பிற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை செய்ய தேசிய மகளிர் ஆணையம் நேரில் வரவுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்து உரிய இழப்பீடு வழங்க உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கைப்பட எழுதியுள்ள கடிதத்தில், அன்பு தங்கைகளே, தமிழகத்தில் கல்வி வளாகம் முதல் கொண்டு ஒவ்வொரு நாளும் தாய்மார்கள், எண்ணருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லோனா வேதனைக்கும் ஆளாகிறேன். யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது? நம்மை ஆளும் ஆட்சியாளர்கள் எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே. அதற்காகவே இந்த கடிதம். எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன், அண்ணனாகவும் அரணாகவும். எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம். அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்து விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார். ராமநாதபுரத்தில் திமுக தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நிகழ்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த திமுக MP கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கனிமொழி MPயிடம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறாரே என்ற கேள்விக்கு, இந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே திமுக நிர்வாகிகள் தெளிவாக பதில் சொல்லிவிட்டோம். மீண்டும் மீண்டும் அப்படியா இப்படியா என்ற கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் என்று எரிச்சல் அடைந்துள்ளார். கல்லூரிக்குள் நுழைந்து அங்கு பயிலும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவனை உங்கள் கட்சியில் இருந்து இன்று வரை நீக்காமல் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது மேடைகள் இப்படி பேசுகிறீர்கள் முதல்வர் அவர்களே என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் தனது X பக்கத்தில், ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என்று நிகழ்ச்சி ஒன்றில் இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி. அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத ஒரு அவல ஆட்சிதான் இந்த திராவிட டிசாஸ்டர் மாடல் என தெரிவித்துள்ளார். முன்னதாக தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், இங்குள்ள மாணவிகளை பார்த்து டிராவிடியன் ஸ்டாக்காக பெருமைப்படுகிறேன். இதற்கு நேரெதிராக பெண்கள் வளர்ச்சி பிடிக்காமல் வன்மம் பிடித்த ஸ்டாக் ஒன்று உள்ளது. பெண்கள் இன்றும் வீட்டில்தான் இருக்க வேண்டும் என பேசும் எக்ஸ்பைரியான ஸ்டாக் அது. இந்த திட்டத்தால் செலவு அதிகம் என்று பார்க்கவில்லை, தந்தைக்குரிய செயலாகத்தான் பார்க்கிறேன். மாணவிகளின் கல்விக்கு எந்த தடை வந்தாலும் அதை உடைப்பேன். மதிப்பெண்கள் வாங்குவதில் இந்தியாவிலேயே தமிழக பெண்கள் தான் முதன்மையாக உள்ளனர். ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி. நாட்டிலேயே உயர்கல்வியில் சேர்வதிலும் தமிழக மாணவிகள் தான் டாப், வேலைக்கு செல்வதிலும் அவர்கள் தான் டாப். இதைத்தான் தந்தை பெரியார் நினைத்தார் என பேசினார்.